ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். புனிதமிக்க ரமலான் நம்மளை நோக்கி நெருங்கிட்டே வருது. இந்த மாதிரி டைமில் நம்ம கிச்சன் அதிக நேரம் செலவழிக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு சமையல் கொஞ்சம் ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம அமல்களில் ஈடுபட்டுடலாம். நான் என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரமலானில் அதிகமாக நான்வெஜ் சம்பவம் இல்லையா, அதுக்கு ரொம்ப முக்கியமானது இஞ்சி பூண்டு. இது எப்படி ரொம்ப நாளைக்கு நம்ம கெடாமல் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சோண்டு ஆயிலு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நம்ம தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு தன்மை மாறாமல் நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும். நம்ம இதை கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நம்ம தேவையானது ஃப்ரிட்ஜ்லேயும் கொஞ்சம் மீதமானதை நம்ம ஃப்ரீசர்லேயும் ஸ்டோர் பண்ணால் அப்படியே இருக்கும். இஞ்சி பூண்டு உரிக்கையில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பூண்டு சேர்த்து உரித்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு சட்னி வகைகளுக்கு அல்லது நோம்பு கஞ்சி செய்ய அப்படி இதுகளுக்கெலாம் நமக்கு பூண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம சில நேரங்களில் மறக்கிறது பாதாம் பீசன் ஊற போட மறந்துடுவோம். இப்படி குறக்குறப்பாக நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிறனால இது நம்ம 10 நிமிஷத்தில் ஊற வச்சிடலாம். இது நம்ம இன்னும் தூளாக்குறனால 2 நிமிஷத்தில் ஊறிடும். ஆனால் எனக்கு என்னமோ இது குறக்குறப்பாக ஆட்டுற டேஸ்ட்டு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம மட்டனுக்கோ சிக்கனுக்கோ பெப்பர் கிரேவி செய்கிறதுனா ரொம்ப முக்கியமானது பெப்பர். இது முன்னையே அரைச்சி வச்சுக்கிறனால நம்ம டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம். இதை நம்ம அரைச்சி ஆற வச்சு நம்ம கண்டெய்னரில் சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நமக்கு தேங்காய் பால் எடுக்க சட்னி அரைக்க ரொம்ப தேவைப்படுறது தேங்காய். நமக்கு அந்த நேரத்தில் ரொம்ப அசதியாக இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம முன்னையே சில்லு போட்டு வச்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணோம்னா 1 மந்த் வரை அப்படியே இருக்கும். நம்ம இதை செய்கிறதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சு செஞ்சால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரமலான் காலத்தில் நோன்பு வச்சுட்டு கிட்ஸுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதுக்கு நம்ம முன்னையே இட்லி தோசை மாவு அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அல்டர்னேட்டிவாக வேறு பிரேக்ஃபாஸ்ட் செய்யும் போது நம்ம இதை அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா 10 டேஸ் வரை நம்மளுக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம். அடுத்து பாதாம் பவுடர் ப்ரீமிக்ஸ் தான் செய்ய போகிறேன். இது மில்க் ஷேக்ஸ்க்கு கீருக்கு இதுக்கெலாம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட்டு ரிச்சாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 1 கப் பாதாமுக்கு நம்ம 4 ஏலக்காய் ஃப்ராக்ரன்ஸுக்கு சேர்த்துக்குருவோம். அடுத்து 1/4 கப் பிஸ்தா, 1/2 கப் கேஷ்யூஸ் சேர்த்து நான் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு மணம் வர வரையும் நான் வறுத்துக்க போகிறேன். இது நம்ம தீயை ஊற்றக்கூடாது, ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இது நீங்கள் 1/4 கப் பிஸ்தாக்கு பதிலாக வால்நட்டு இது மாதிரி சேர்த்துக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இது ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போ 1 கப் பாதாமுக்கு நான் 1 கப் சுகர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏலக்காயும் சுகரையும் போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா தூளாகிடுச்சான்னு பார்த்துட்டு அப்படி தூளாகலைன்னா இன்னும் ஒரு பல்ஸ் மோட் கொடுத்தோம்னா நல்லா தூளாயிரும். இதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்க பாதாம் பிஸ்தா கேஷ்யூஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம குறப்பாக ஆட்டிக்கிடுவோம். அதுக்கப்புறம் 1/2 கப் மில்க் பவுடர் சேர்த்தா இது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு 4 குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது சேர்க்குறனால ஒரு நல்ல ஒரு கலர் கிடைக்கும், ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். அவ்வளோதான், நமக்கு சிம்பிளாக வீட்டிலே பாதாம் பவுடர் ப்ரீமிக்ஸ் தயார் பண்ணிட்டோம். அது ஆறினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிற அளவுகள் உங்களுக்கு புரியலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கஸ்டர்ட் பவுடர் எப்படி வீட்டில் செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா 1/2 கப் சீனி, 1/2 கப் பால் மாவு, 1/2 கப் சோள மாவு. சேம் ரேஷியோ தான், இல்லை எந்த ஒரு கன்ஃபியூஷன் கிடையாது. நான் ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிருக்கேன். கலருக்காக சாஃப்ரான் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் அரைக்கிற மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எல்லோ கலர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு டேஸ்டியான கஸ்டர்ட் பவுடர் ரெடி. இது நம்ம நினச்ச நேரத்தில் நம்ம ஃப்ரூட் சாலடோ மில்க் ஷேக்கோ பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணலாம். இது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போவுமே நம்ம கஸ்டர்ட் பவுடரும் ஸ்மால் பவுலில் நம்ம பாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆயிரும். அடுத்து நமக்கு தாகத்தை தணிக்கக்கூடிய நன்னாரி சர்பத் இதுகளுக்கெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகிறது லெமன் தான். இதை நம்ம அறுத்து நம்ம ஸ்குவீஸ் பண்ணி கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னு சொன்னால், லெமன் அதிகமான விலைக்கு விற்கும் போது இதை எப்படி நம்ம 1 மந்த் வரை கெடாமல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த மாதிரியா ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணி நம்ம வெஜிடபிள் பேஸ்கெட்டில் போட்டு வச்சோம்னா 1 மந்த் ஆனாலும் அப்படியே இருக்கும். அதனால் நான் கட் பண்ணி அந்த சீட்ஸ் ரிமூவ் பண்ணாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கல, ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு. அடுத்து நமக்கு ரொம்ப முக்கியமானது கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய். இது எப்படி நம்ம 1 வீக் வரை நம்ம எப்படி அதை அழுகாமல் பாதுகாக்க அப்படின்னு சொன்னால், கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம அதை கட் பண்ணிவிட்டு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இது 1 வாரம் வரை நமக்கு கெடாமல் அப்படியே இருக்கும். இதே புதினாவுக்கு அப்படியே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பஜ்ஜி போண்டா ப்ரீமிக்ஸ் தான் செய்ய போகிறேன். நான் 1/2 kg எடுத்துக்கிறேன். 1/2 kg கடல மாவுக்கு 1/2 கப் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன்.
1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், அடுத்த அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் உப்பு. இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு பஜ்ஜி போண்டா ப்ரீமிக்ஸ் ரெடி. நம்ம வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறதே நமக்கு நல்ல கலர் வந்துடும். உப்பு உரப்பு நான் அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு வீட்டிலே பஜ்ஜி போண்டா ப்ரீமிக்ஸ் ரெடி. அடுத்து ஜூஸ் அதிகமாக நம்ம குடிக்கிறனால நோன்பு காலத்தில் சளி பிடிக்கும். அதனால் நான் வந்து சுக்கு, ஏலக்காய், அதிமதுரம் இதுக்கெல்லாம் மருந்து பொருட்கள்லாம் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். சுக்கு கருப்பட்டியும் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம பாலிலையோ அல்லது கஷாயமாவோ நம்ம போட்டு குடிக்கும்போது நமக்கு வந்து சளித்தொல்லை நீங்கும். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி டிப்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே ரமலான் கரீம். இந்த ரமலானில் எல்லா நோன்புகளும் வைக்க அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாருக்குமே உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு நான் துவா செய்கிறேன். நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.